ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து உப்பு தண்ணியில் வந்து அதாவது தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வந்து நெல்லிக்காய் ஊற வச்சேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நல்லா ஊறலை. என்னென்னா நான் முழுசாக போட்டேன். அது வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் வச்சு காமிக்கிறாருங்க. இங்கே பாருங்கள், அந்த உப்பு வந்து இந்த மாதிரி பாதி ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, பாதி க்ரீனாக இருக்குது. அளவாக தான் ஊறி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸ் ஒவ்வொரு நெல்லிக்காயிலேருந்து ஒவ்வொரு ஸ்லைஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸை வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த மாதிரி பாதி ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட புளிப்பு இருக்காதுங்க. அதாவது உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு அதிகமாக இருக்காது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உப்பில் வந்து நல்லா ஊறிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸ் போட்டு ஓப்பனாக ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறி ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆயிரும். அதாவது ஆஃப் ஒயிட்டாக இருக்கிறது ஃபுல் ஒயிட்டாக நல்லா ஊறிடும். சீக்கிரம் ஊறுறக்காக இந்த கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிடுறோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதில் ஒரு பிஞ்ச் சுகர் இல்லைன்னா ஜூஸ் மாதிரி சுகர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நெல்லிக்காய் வந்து ஊற வச்சு சாப்பிட்றத விட அந்த ஊறின தண்ணியில் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். அந்த தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சுகர் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம், ஜூஸ் மாதிரி வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு. அதாவது உப்பு லைட்டாக போட்டு ஊற வைங்க. அதேமாதிரி கொஞ்சம் லேட்டாக ஊறுறக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி ஊற வச்சிங்கன்னா 2 நாளில் ஃபுல்லாக வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் ஆயிடுது. ஆஃப் ஒயிட்டாக இருக்குது, ஃபுல்லாக ஒயிட் ஆயிடும். ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். புளிப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஊறினங்காட்டி, உப்பில் ஊற வச்சங்காட்டி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.